என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். எசேக்கியேல் 37:27. யாருடைய சித்தத்தை செய்கிறோம்? பிதாவாகிய தேவன் மனிதர்களோடு சஞ்சரிக்க விரும்பினார் என்பதை நாம் பழைய ஏற்பாட்டில் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆதாமோடும் ஏவாளோடும் ஏதேன் தோட்டத்தில் உலாவினார், ஏனோக்கோடு சஞ்சரித்தார், நோவா, ஆபிரகாம், மோசேயோடு நண்பர்களைப் போல பேசினார், வனாந்தரத்திலே இஸ்ரவேல் மக்கள் நடுவில் வாசம் பண்ணினார் என்றும் கூறப்பட்டுள்ளது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அந்நிய தெய்வங்களையும் விக்கிரகங்களையும் நாடிச் சென்ற போது அவர்களை தண்டித்தும் பின்னர் மனதுருகே அவர்களை ஏற்றுக்கொண்டதையும் அநேக இடங்களில் நாம் வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் தம்முடைய குமாரனையே மனிதனாக இந்த உலகத்திற்குள் அனுப்பினார். இயேசு கிறிஸ்து பிதாவிற்கு முழுமையாக கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின்படி எப்படி வாழ்வது என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ளும்படி வாழ்ந்து காட்டினார். இத்தனை சாட்சிகளையும் பரிசுத்த வேதத்தின் மூலமாக அறிந்து விசுவாசிக்கும் நாம் பிதாவாகிய தேவனின் சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா அல்லது பிசாசின் சித்தத்தையா? அங்கொன்றும் இங்கொன்றுமாக செயல்படுவது நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்காது. சிந்தித்து செயல்படுவோமா? கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். எபேசியர் 6:6.